வணக்கம் மக்களே, நாம இன்றைய ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய மசாலாக்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுவது ஏலக்காய் தான். வாசனை மற்றும் சுவைக்காக மட்டும் இல்லாமல் அதோடைய மருத்துவ குணத்துக்கும் பெயர் பெற்றது ஏலக்காய். அதனால தான் நம்ம இந்திய உணவுகளில் ஏலக்காயை டீ காஃபி முதல்ல தொடங்கி பிரியாணி வரைக்குமே பெரும்பாலான உணவுகளில் ஏலக்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை தருது. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே நீக்குது. ஏலக்காய் சுவை மற்றும் ஊட்டச்சத்து இரண்டிலுமே சிறப்பானது அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பல்வேறு விதமான ஆய்வுகள்லையும் இதோடைய மருத்துவ நன்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தம் பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பிளட் ப்ரெஷர் அது சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ள அந்த பிபியை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. உயர் ரத்த அழுத்தம் கொண்ட 20 நபர்கள் கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வில் 12 வாரங்களுக்கு அவங்க தினசரி 3 ஏலக்காயை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது ரத்த அழுத்தம் முன்னாடி இருந்ததை விட கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிபி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களாம் ஏலக்காய் போட்ட டீ காஃபியோ அல்லது ஏலக்காயை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் தூள் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும் சில நொதிகளினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்குது. ஆராய்ச்சியின்படி எலிகளின் 2 குழுக்கள் தோல் புற்றுநோய் சேர்மங்களுக்கு வெளிப்பட்டது. ஸோ ஒரு குழுவுக்கு மட்டும் 500 மில்லிகிராம் ஏலக்காய் பொடி வழங்கப்பட்டது. 12 வாரங்களுக்கு அப்புறம் ஏலக்காயை சாப்பிட்ட குழுவில் 29% பேருக்கு மட்டுமே புற்றுநோய் ஏற்பட்டது. மனிதர்கள் மீதான ஆய்வுகளும் இது போல பல முடிவுகளை காட்டியிருக்கு. ஸோ குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. எலிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகள் நிறைந்த உணவை உட்கொண்டதுக்கு அப்புறம் ஏலக்காயை எடுத்துக்கொள்வது கல்லீரல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு ஏலக்காயை பயன்படுத்துங்க. செரிமான பிரச்சனையை முற்றிலுமாக நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க ஏலக்காயை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு ஏலக்காயை தான் மருந்தாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல்வேறு ஆய்வு முடிவுகளின்படி ஏலக்காய் வயிற்றுப்புண்களை ஆற்றுறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் ஏலக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை பயன்படுத்திக்கோங்க. வாய் துர்நாற்றம் உங்களுக்கு நீங்கி போறதுக்கு நீங்க ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாய் துர்நாற்றம் மற்றும் பிற பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையிலே பல நாடுகள்ல மக்கள் ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் தங்களுடைய சுவாசத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காயை தான் சாப்பிட்றாங்க. ஏலக்காய் வாய் வழி பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய 5 வகையான தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நம்மளுடைய உமிழ்நீர், அதாவது எச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த உமிழ்நீர் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை 54% குறைப்பதாக இந்த ஏலக்காய் இருக்கு அப்படின்றத ஆய்வுகளில் உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஏலக்காயில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏலக்காயை எப்படி சாப்பிடலாம், எப்படி பயன்படுத்தக்கூடிய வழிகள், எளிய வழிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். வெந்நீரில் நீங்கள் சிறிதளவு ஏலக்காயை பவுடராக கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுடைய உடலிடையே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஏலக்காயை பவுடர் மாதிரி வெந்நீரில் கலந்து குடிக்கணும். நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் புத்துணர்ச்சி பெறுவதற்கு 2 ஏலக்காயை வாயில போட்டு அப்படியே மென்று சாப்பிடலாம். அது உங்களுக்கு வாயு சுவாசம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். நிம்மதியான தூக்கத்திற்கு நீங்க உறங்க போறதுக்கு முன்னாடி பாலில் ஒரு சிட்டிகை ஏலக்காய், மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து பருகலாம். உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஹல்வா, கீர் போன்ற இனிப்பு வகைகள்ல ஏலக்காய் மற்றும் ஏலக்காய் பவுடரை சேர்க்கலாம். இது சளி, காய்ச்சல் போன்ற பிற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்திய இனிப்பு வகைகள்ல ஏலக்காய் மிக முக்கியமான
ஆரோக்கியமான பொருளாக சேர்க்கப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காயோடைய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் நறுமண பொருளாக இருக்கு. அதுதான் நமக்கு வந்து பல விதமான நோய்களை குணப்படுத்துதுன்னு சொன்னேன். ஸோ அது உண்மைதான். உங்களுக்கு நீங்க இந்த ஏலக்காயோடைய அந்த ஸ்மெல்லு நீங்க நுகரும் போதே ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மன இறுக்கம், படபடப்பு இது எல்லாமே நீங்க வந்து கியூர் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகள்ல நம்ம ஏலக்காயை சேர்க்கிறோம். ஸோ இவ்வளவு மருத்துவன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க தினமும் பயன்படுத்துங்க. காலையில குடிக்கக்கூடிய காஃபி, டீஸ் அல்லது வந்து நீங்க ஈவினிங் குடிக்கக்கூடிய காஃபி, டீ எல்லாத்துலயுமே ஏலக்காயை பயன்படுத்துங்க. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், பாயாசம் இது போன்ற நிறைய உணவுகள்ல ஏலக்காயை தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.